Hello children, இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் 7th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 3ல இருக்கிற ஃபர்ஸ்ட் போயம். என்ன போயம்? சி ஃபீவர். சி ஃபீவர். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? இதில் சில வேர்ட்ஸ் எல்லாம் மறைஞ்சிருக்கு. அதை வச்சு என்னென்ன வேர்ட்ஸ்னு கண்டுபிடிக்கணும். இது என்னது? ஏஜ்ன்னு இருக்கு. வாயேஜ். வாயேஜ்னா என்ன? கடல் பயணம். கடல் பயணம். அடுத்தது இது என்னது? வேவ்ஸ். வேவ்ஸ்னா என்ன? அலை. கடல் அலை இருக்கு இல்லையா? அடுத்தது இது என்னது? ஷோர். ஷோர்னா என்ன? கடல் கரை. கடற்கரை தான் ஷோர், சி ஷோர். இது ஹார்பர். ஹார்பர்னா என்ன? துறைமுகம். துறை. அடுத்தது இது எக்ஸ்ப்ளோர். எக்ஸ்ப்ளோர்னா கண்டுபிடி, பயணப்பட்டு கண்டுபிடி. இது ஐலண்ட். ஐலண்ட் என்ன? தீவு. தீவுன்னு என்ன? எல்லா பக்கமும் தண்ணி சூழ்ந்திருந்தா அதுக்கு பேரு ஐலண்ட், தீவு. அடுத்தது இது நேவிகேட். நேவிகேட்னா செலுத்து, கப்பலை செலுத்து. அடுத்தது நேவிகேட். அடுத்தது இது செயில். செயிலர். செயிலர் நிறைய கப்பல் ஓட்டக்கூடிய மாலுமி. செயிலர். வாயேஜ், ஐலாண்ட், செயிலர், ஹார்பர், வேவ்ஸ், நேவிகேட், எக்ஸ்போர்ட், ஷோர். எக்ஸ்ப்ளோர்னு சொல்லலாம். எக்ஸ்போர்ட்னா எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது, ஏற்றுமதி செய்யக்கூடியது. இங்கே கடல் இருக்குது, கப்பல் இருக்குது. இது பாய்மர கப்பல். இங்கே நிறைய க்ளவுட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இந்த லெசன்ஸ் போயம் படிக்கலாம் நம்ம. ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீஸ் அகெயின், டு த லோன்லி சீ அண்ட் த ஸ்கை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மறுபடியும் கடலுக்கு போகணும். கடலுக்கு கீழே போகணும். நீங்க கடலுக்கு கீழே போகணும் இருக்கு. ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீனா கடலுக்கு கீழே போறது கிடையாது, கடல்லே போறது தான் அது. ஆமா, அதுவே போகணும். லோன்லி சி அண்ட் த ஸ்கை. லோன்லி டு த லோன்லி சி அண்ட் த ஸ்கை. அண்ட் ஆல் I ask is a tall ship and a star to steer her by. என்ன அர்த்தம்? இப்படி செலுத்துறதுக்கு, ஸ்டியர் பண்றதுக்கு அது எப்படி இருக்கும்? நேவிகேட் பண்றதுக்கு அந்த ரவுண்டா இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து அந்த ஸ்டியரிங். ஓகேவா? அந்த கப்பலை செலுத்துறதுக்கு ஒரு நல்ல ஷிப் வேணும். அண்ட் த வீல்ஸ் கிக் அண்ட் த விண்ட்ஸ் சாங் அண்ட் த ஒயிட் sails ஷேக்கிங். வீல் வந்து சுத்துது, அதனுடைய சத்தம். அப்புறம் காற்றுடைய பாட்டு. காற்று எப்படி பாட்டு உசுன்னு அடிக்கும் இல்லையா, அதனுடைய அது வந்து பாட்டு மாதிரி இருக்குதான். ஓகேவா? அது ஒயிட் sails ஷேக்கிங். அந்த கப்பல் எப்படி கலர்ல இருக்கு? வெள்ளை நிறத்துல இருக்கு. அண்ட் த கிரே மிஸ்ட் இன் த சீ ஸ்பேஸ் அண்ட் கிரே டவுன் பிரேக்கிங். என்ன அர்த்தம்? கிரே மிஸ்ட்னு என்னது? பனி வந்து கிரே கலர்ல இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஆன் த சீ ஸ்பேஸ் இங்கேயும் கிரே கலர்ல இருக்கு, இந்த இடத்துலையும் கிரே கலர்ல இருக்கு. டவுன் பிரேக்கிங். டான்னா காலையில பொழுது தானே, டான். டஸ்க்னா ஈவினிங் பொழுது. டஸ்க்னா ஈவினிங். டான்னா காலையில். ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீ அகெயின் ஃபார் த கால் ஃபார் த ரன்னிங் டைடு. டைடுன்னு என்னப்பா? அலை. ரன்னிங் டைடுன்னு என்ன? எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய அலை. வேவ்ஸ். ஃபார் த கால். ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சீ அகெயின் ஃபார் த கால் ஆஃப் த ரன்னிங் டைட். இஸ் எ வைல்டு கால். இட் இஸ் எ வைல்டு கால். ரொம்ப அதிகமாக இருக்கும் அலை இல்லையா? அண்ட் கிளியர் கால் தட் மே நாட் பி டினைடு. அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அலைகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அலை கப்பலுக்கு கடலுக்கு நடுவில். ஓகேவா? அடுத்தது and all I ask is a windy day with a white clouds flying. எனக்கு காற்று வீசக்கூடிய நாள், வெள்ளை மேகங்கள் பறக்கக்கூடிய நாளா இருக்க வேண்டும். மழை வந்துச்சுன்னா கஷ்டம், காத்தடிக்கணும், அதே சமயத்துல மேகங்கள் நகர்ந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் கப்பல் வந்து
ஃப்ரீயாக செலுத்த முடியும். யூ கேன் sail. And the flung spray in the blown spume and the seagulls crying. இது என்னப்பா சீகல் என்னப்பா? இது ஒரு பேர்டு. சீகல்ஸுங்கிறது பேர்டு. அந்த பேர்டு வந்து சத்தம் போடுறது கேட்டுக்கிட்டே இருக்கும். ஓகே, அடுத்தது என்ன? ஃப்ளங் ஸ்ப்ரே அண்ட் த ப்ளோன் ஸ்பியூம் என்ன? சீ ஃபோம். ஃபோம்னா என்ன? நுரை. கடல் வந்து அலை அடிச்சுக்கிட்டே இருந்தால் நுரை வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அது தெளிச்சிட்டே இருக்கும் தண்ணியை கப்பலில் போகும் பொழுது. நுரை இப்படி அடிக்குதுன்னா கடல் நுரையும் வரும், தண்ணியும் தெளித்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது சீகல் வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். மீன் பிடிக்கும் சீகல், கடல் பறவை. I must go down to the sea again to the vagrant gypsy life. I must go to the sea again to the vagrant gypsy life. Vagrant என்ன? ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, நாடோடி கூட்டம் மாதிரி. என்னது? நாடோடி கூட்டம் மாதிரி நான் கப்பலில் போய்கிட்டே இருக்கணும். டு த கேர்ள்ஸ் வே அண்ட் த வேல்ஸ் வே. டு த கேர்ள்ஸ் வே அண்ட் த வேல்ஸ் வே வேர் த விண்ட்ஸ் லைக் எ வெட்டட் நைஃப். விண்ட்ஸ் லைக் எ வெட்டட் நைஃப். இது என்னப்பா? கல்ஃப்னா என்னப்பா? கல்னா பேர்டுன்னு சொன்னோம், சீகல்னு சொன்னோம். வேல்னா என்ன? திமிங்கலம். சுறா மீனுக்கு ஷார்க்குன்னு சொல்லுவீங்க, சுறா மீனுக்கு ஷார்க் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்னன்னு சொல்லுவோம்? திமிங்கலம். திமிங்கலம் சொல்றது அப்படியே கேட்டு. திமிங்கலம். அதுதான் வந்து வேல். சரியா? அதான் இருக்கு. வெட்டட் நைஃப் என்ன? ஷார்பன்டு நைஃப். வெட்டட் நைஃப்னா ஷார்பன்டு நைஃப். இது வந்து காற்று வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கான், சில்லுன்னுக்கிட்டு. ஓகே. அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ மெர்ரி யான் ஃப்ரம் த லாஃபிங் ஃபெல்லோ ரோவர். அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் எ மெர்ரி யான் ஃப்ரம் த லாஃபிங் ஃபெல்லோ ரோவர். யான் என்ன? A long or rambling story, especially one that is impossible. கதை சொல்றான். லாங் ஸ்டோரி. கற்பனை கதை. ஓகேவா? கற்பனை மெர்ரி கதை, கற்பனை கதை. லாஃபிங் ஃபெல்லோ ரோவர். And quiet sleep and sweet dream when the long tricks over. அதை கேட்டுக்கிட்டே நான் அமைதியாக தூங்கி சந்தோஷமாக கனவு காணணும் அப்படின்றான். சந்தோஷமாக கனவு காணலாம். பாரு, ட்ரிக்னு என்ன? எ பீரியட் ஆஃப் ஸ்டே ஆன் த ஷிப் ஆஃப்டர் த வாயேஜ். இந்த ட்ரிக்ஸ்னு என்ன? இந்த ட்ரிக்னா என்ன அர்த்தம்? எ பீரியட் ஆஃப் ஸ்டே ஆன் த ஷிப் வென் த வாயேஜ் இஸ் ஓவர். இப்போ கப்பல் வந்து சேர்ந்துருச்சு, நைட்லேயே வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா உடனே இறக்கி விட மாட்டாங்க, கொஞ்ச நேரம் அங்கேயே இருப்பாங்க. அந்த ஷார்ட் பீரியட் இருக்கும் இல்லையா, ஒரு 1 hour 2 hour, அந்த பீரியடுக்கு பேர் ட்ரிக். ஓகேவா? என்னது? ஜான் மேஸ்ஃபீல்ட் அப்படிங்கிறவர் இந்த ஸ்டோரி, இந்த போயமை எழுதியிருக்காரு. ஜான் மேஸ்ஃபீல்ட் 1878 to 1967 was an English poet and writer. He was appointed poet laureate of the United Kingdom in 1930. ஓகேவா? யுனைடெட் கிங்டம்ல இவர் வந்து தலைமை போயட்டா இவரை வந்து ரெக்ரூட் பண்ணாங்க. ஓகேவா? he was appointed. ஓகேவா? அடுத்தது என்ன? க்ளோசரி. ஒவ்வொன்றா பார்ப்போம் நம்ம. ஸ்டார் டு ஸ்டியர். ஸ்டார் டு ஸ்டியர். The North Star in the Pole Star. The North Star is the pole star which tells the sailor where north is and thus they can steer the ship correctly. நார்த் சைடில் எப்பயுமே ஒரு ஸ்டார் இருக்கும், அந்த ஸ்டாரை தான் அவங்க கைடாக எடுத்துக்குவாங்க, இன்னமும் இருக்கும். அதுதான் வந்து என்ன சைடு? நார்த் போலில் இருக்கிற ஸ்டார். இப்போ இந்த பக்கம் திரும்பினா இது நார்த்து, இது ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து அப்படின்னு கணக்கு எடுத்துக்குவாங்க. ஓகேவா? அதுதான் செயில் ஸ்டார். செயிலருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய, செயிலருடைய ஸ்டியரிங்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார். ஃப்ளங்குன்னு என்ன? த்ரூ. அலை அடிக்கும்போது என்ன ஆகும்? ஃப்ளங் த வாட்டர் அப்படின்னா என்ன? அலை
தெரிக்கும் இல்லையா தண்ணி, தெரித்தல், தெரித்தல், அதுதான் வந்து ஃப்ளங். அடுத்து ஸ்பியூம். ஸ்பியூம்னா என்ன? நுரை. நுரைகள், ஃபோம். ஃபோம். இப்போ சோப்பு போட்டு கையில் தேய்ச்சா என்ன வருது? நுரைகள், நுரை. அதுக்கு பேர் என்ன? ஃபோம். ஓ, இது சி ஃபோம். சி ஃபோம் தானே ஸ்பியூம். ஓ, ஸ்பியூம். ஸ்பியூம். ஓ, எஸ். அடுத்தது வேக்ரண்ட். வேக்ரண்ட்னா வாண்டரிங். வாண்டர், வாண்டரிங் என்ன? அங்கேயும் இங்கேயும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து வாண்டரிங். ஓகேவா? அடுத்தது என்ன? வெட்டட். WHETTED. ஓகே, வெட்டட். வெறும் வி மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? ஈரம். ஈரம், WETன்னு என்ன? ஈரம். ஈரம், இது WHETT. அது என்னது? ஷார்பண்ட், கூர்மையான. எப்படி? கூர்மையான, கூர். கூர்மையான, அடுத்தது யான். யான் என்ன? லாங் ஸ்டோரி, யார் கற்பனை கதை. A long or rambling story, especially one that is impossible. அடுத்தது என்ன? flurried. flurried என்னன்னு சொன்னோம் நம்ம? worried, worried. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இந்த வேர்டு. flurriedனா worried. அடுத்தது என்ன? ரோவர். rover, வாண்டரர். அங்கேயும் இங்கேயும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறவர் தான் ரோவர். சரியா? ட்ரிக்னா என்னது? a period of stay on a ship. ஷிப்புக்குள்ளேயே இருக்கிறது. ஒரு வாயேஜ், ஒரு இடத்துலேருந்து இப்போ நம்ம போகணும் இல்லையா, சென்னையிலேருந்து அந்தமான் போகணும் இல்லையா, அந்தமான் போயிட்டு உடனே கீழே இறங்கணுமா ஷிப்பை விட்டு? அதுக்கு மேலே 1 or 2 hours அங்கெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் தானே இறங்கணும். அந்த ஸ்டேக்கு பேர் தான் ட்ரிக். கப்பல் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் நேரம் கழித்து இறங்குறோம்ல, கொஞ்சம் நேரம் அங்கேயே இருக்கும்ல, travel பண்ணிட்டு, ட்ராவல் பண்ணிட்டு. ஓகே, அதுக்கு பேர் வாயேஜ். வாய, அந்த வாயேஜ் முடித்ததுக்கு அப்புறமும் நம்ம அங்கேயே கப்பல்லையே ஸ்டே பண்ணோம் இல்லையா, அந்த இதுக்கு பேர் தான் ட்ரிக்குன்னு பேர். ட்ரிக்குன்னா இன்னொரு மீனிங் இருக்குது. என்ன அது? இருக்கு, ஏமாத்துறது. ஐ ஆம் ட்ரிக்கிங் யூ. மற்றது, நான் உன்னை ஏமாத்துறேன், ஒரு ட்ரிக் பண்ணி உன்னை ஏமாத்துறேன். ஓகே. அடுத்தது என்னது? ரீட் த போயம் அலவுட் இன் பேர்ஸ். இது படிக்கணும். சரி, இது பாரு. த டைட்டில் ஆஃப் த போயம் Sea fever means flu fever, the poet's deep wish to be at the sea, the poet's fear of the sea. Second one, the poet's deep wish to be at the sea. என்ன சொல்றாரு? sea feverனா அவர் என்ன சொல்றாரு? நான் வந்து again and again I have to go to sea தானே சொல்றாரு. I must go down to the sea, I must go down to the sea, I must go down to the sea அப்படின்னு தானே சொல்றாரு. இது என்ன சொல்றாரு? ஃப்ளூ ஃபீவர் கிடையாது. என்ன சொல்லுது அது? fever தான் சொல்லிட்டாங்க. அது ஃப்ளூ ஃபீவர் கிடையாது. அது என்னது? எங்க இருக்குது பென்சில்? இதா. த போயட்ஸ் டீப் விஷ் டு பி அட் த சி. கடல்ல அவர் இருக்க விரும்புறாரு. டீப் விஷ் என்ன? ஆழமான விருப்பம். ஆழமான விருப்பம். கடல்ல இருக்கிறதுக்கு அவர் ரொம்ப விரும்புறாரு இல்லையா அந்த போயட்டை, அதை தான் சொல்றாரு. செகண்ட் ஒன் என்னது? த போயட் ஆஸ்க் ஃபார் ஃபிஷிங் நெட்டு, த பிக் போட்டு, எ டால் ஷிப். அவர் என்ன கேட்டார்? டால் ஷிப் தானே கேட்டார். இங்கே பாரு, இஸ் ஆஸ்கிங் த டால் ஷிப். எங்கே இருக்குங்க? எங்கே கேட்டார் டால் ஷிப்? த ஐ ஆஸ் இஸ் எ டால் ஷிப் தான் கேட்குறாரு அவர். சரியா? அவர் என்ன கேட்குறாரு? டால் ஷிப்பை கேட்குறாரு. ஹி இஸ் ஆஸ்கிங் ஃபார் எ டால் ஷிப். தேர்ட் ஒன். ஓகே, இஸ் ஆஸ்கிங் ஃபார் எ டால் ஷிப். இதுதான் கரெக்ட். ஓகே, வாட் இஸ் த தேர்ட் ஒன்? த போயட் வாண்ட்ஸ் டு லீட் எ லைஃப் அட் த சீ. லைக் அவர் எப்படி சீல போகணும்னு நினைக்கிறாரு? த கேர்ள்ஸ் அண்ட் வேல், த பெங்குயின்ஸ் அண்ட் சா, த பெலிகன்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸ். த கேர்ள்ஸ் அண்ட் வேல்ஸ். ஓகேவா? கேர்ள்ஸ் அண்ட் வேல்ஸ் தான் இங்கே இருக்குது. அங்கே த டு த கேர்ள்ஸ் அண்ட் வேல்ஸ் வேர் த வின்ஸ் லைக் வெட்டட் நைஃப் அப்படின்னு தான் சொல்கிறார். கரெக்டா? சரி, அடுத்தது என்ன? What is next? What is next? Read the lines and answer the questions. இந்த லைனை படித்து அதுலேருந்து நீ ஆன்சரை சொல்லணும். சரி, ஃபர்ஸ்ட் என்னது? ஐ மஸ்ட் கோ டவுன் டு த சி அகைன். நான் மறுபடியும் கடலுக்கு போகணும். கடலுக்கு அடியில் போகணும் இல்லை,
கோ டவுன் டு த ஸ்ட்ரீட்னா என்ன அர்த்தம்? தெருவுக்கு போன்னு அர்த்தம். தெருவில் இறங்கி போ. என்னது? தெருவில் இறங்கி நடந்து போன்னு அர்த்தம். ரோட்ல இறங்கி போ அப்படின்னு என்ன அர்த்தம்? ரோடு இறங்கி ரோடுக்கு அடியில் போகிறது கிடையாது. கோ டவுன் டு த ஸ்ட்ரீட்னா ரோட்ல இறங்கி போ அப்படின்னா ரோடு மேலே தான் போவேன். பட் தே வில் சே லைக் தட். I must go down to the sea again, to the lonely sea and the sky. Where does the poet wants to go? The poet wanted to go to the sea again. An answer. The poet wanted to go to the sea again. Wanted to go down to the sea again. The poet wanted. Past tense தானே சொல்லணும். Wanted to go to the sea again. அடுத்தது என்ன? And the wheels kick and the winds song and the white sails shaking. என்னது? விண்ட் எப்படி இருக்கு? பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. ஒயிட் sail shaking என்ன அர்த்தம்? ஒயிட் sail கப்பல் ஆடிட்டே இருக்குது. அடுத்து வீல்ஸ் கிக்னா என்ன அர்த்தம்? அந்த செயில் பண்ணக்கூடிய செலுத்தக்கூடிய அந்த இது வீல் இருக்கு இல்லையா, செயிலிங் வீல் அது. வாட் அக்கார்டிங் டு த போயட் ஆர் த பிளஷர்ஸ் ஆஃப் செயிலிங்? கப்பல் போகிறதுனால அவருக்கு என்ன, செயிலிங் பண்ணுறதுனால அவருக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது? ப்ளஷர்னா என்ன? ஹாப்பினஸ். என்ன அது, என்ன சந்தோஷம் கிடைக்குது அவருக்கு? விண்டு சாங் மாதிரி இருக்கு, வீல்ஸ் கிக்கிங் நல்லா பாட்டு பாடுற மாதிரி இருக்குது, ஒயிட் செயில் ஷேக் ஆடுறது டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது. அதுதான் அவர் சொல்கிறார். ஓகேவா? அக்கார்டிங் டு த போயட் த ப்ளஷர்ஸ் ஆஃப் செயிலிங் வேர் வீல்ஸ் கிக்கிங், விண்ட்ஸ் சாங்ஸ் அண்ட் ஒயிட் செயில்ஸ் ஷேக்கிங். அவ்வளோதான். And all I ask is a windy day with a white clouds flying. என்ன கேட்குறாரு போயிட்டு? விண்டி டேவாக இருக்கணும். விண்டி டேன்னா காற்று வீசக்கூடிய நாளாக இருக்கணும். அதே மாதிரி ஒயிட் கிளவுட்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கணும்னு சொல்கிறாரு. ஒயிட் கிளவுட்ஸ் அங்கேயே நின்று என்ன ஆகும்? மழை வந்துடும். அதனால் ஒயிட் கிளவுட்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கணும். Why does poet asked for windy day? Windy day makes the ship move faster. Windy day make the ship move faster and sailing easier. ஓகேவா? அடுத்து என்னது? இதெல்லாம் எழுதி போட்டாங்களா? சரி. And all I ask is a merry yarn. yarn என்னன்னு சொன்னோம்? ஸ்டோரின்னு சொன்னோம். From the laughing fellow rover. What kind of the human company does the poet wants? The poet wanted the person who is telling the merry yarn. That is a story. கற்பனை கதை சொல்லக்கூடிய ஒரு கம்பானியன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. ஹியூமன் கம்பேனியன் கேட்குறாரு. அடுத்தது என்ன? த குவாய்ட் ஸ்லீப், அமைதியாக தூங்குறது இல்லையா, அந்த ஸ்வீட் ட்ரீம் when the long trip over. இது என்னது? What does the poet wanted to do after the voyage is over? The poet wanted a quiet sleep and sweet dream. தானே? Poet wanted a quiet sleep and a sweet dream when the long voyage is over. வாயேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன வேணும்னு எதிர்பார்த்தாரு? அமைதியான தூக்கம், அப்புறம் இனிமையான கனவு, இனிமையான வேணும்னு சொல்லி எதிர்பார்த்தாரு. ஓகே. Poem appreciation. Fill in the blanks with the correct rhyming words from the poem. Sky, night, rover. Sky. Skyக்கு rhyming words என்னது? Sky. By. ஓகே. அடுத்தது என்னது? அடுத்த வேர்டு என்ன? Knife. Where is knife? Life. Knife. ஓகேவா? அடுத்தது rover. Over.
the rhyming words. வேற என்ன ஷேக்கிங் ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கு? shaking, baking, ஷேக்கிங் அண்ட் பிரேக்கிங், ஃப்ளையிங், crying, க்ரையிங், இதெல்லாம் ஷேக் தானே? ரைமிங் வேர்ட்ஸ். ஓகேவா? அடுத்து என்னது? வேற வேர்டு என்னது? சரி, quote the line that has been repeated in the poem. எது ரிப்பீட் ஆகுது? I wanted to go down to the sea தானே? again, again, எத்தனை தடவை இருக்கு? one, 1 and 2 two, three, அப்புறம் I must go down to the sea again 3 times இருக்கு. 3 times இருக்கு. ஓகேவா? அந்த வேர்டு அப்படியே எழுதணும். I must go down to the sea again. இதுதானே? I must go down to the seas again. அது Again, திருப்பி திருப்பி வர்றது. அதானே சொல்றாங்க. ரிப்பீட்டட்னா என்ன? திருப்பி வரக்கூடிய lines. lines, Quote the line that has been repeated in the poem. திரும்பி திரும்பி வரக்கூடிய லைனை எழுது. அடுத்தது என்ன? Write the poetic device which is used in the line below. Write the poetic device used in the line below. என்னது? And the grey mist on the sea's face. And the mist on the sea's face. எங்க இருக்கு? And the grey mist on the sea's face and the grey dawn breaking. breaking. இதுல எது poetic device? அது இதுதான். Ship. அடுத்தது என்னது? What is the next one? இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்களா? What poetic device is used for the comparison of the below line? Where the wind like wetted life. Wetted line என்ன அர்த்தம்? Wettedனா sharpened life. 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 எங்க இருக்கு? The wind like Wetted knife. Winded life. Life. Wind. Wind. Like Wind தானே? wind. Where the winds like a wetted life. What poetic device is used in comparison? என்னென்ன இது வந்து அப்படி இருக்கு? Gulf's Bay and Whale's Bay. காத்து அது போறது காத்தை கிழிச்சிட்டு போற மாதிரி இருக்கிறது. Okay. ஓகே, அடுத்தது என்னது? The The poem has many visual and sound images. Complete the table with examples of the poem. The first one has been given for you. Wheels kick, visual image. Sound image என்னது? Winds sound. Visual image என்னது? Wheels kick. இந்த வீல் இருக்குல்ல, அது பிடிச்சிட்டு ஓட்டுறது. விண்டுன்னா அதை பார்க்க முடியுமா? அது சவுண்டு. இது மாதிரி என்னென்ன இமேஜஸ் இருக்கு இதில் சொல்லு பார்க்கலாம். இந்த சாங்கில் என்னென்ன இமேஜஸ் இருக்குது? ஃபார் இது வந்துடுச்சு. கிரே மிஸ்ட். இது என்னது? பார்க்க முடியும்ல மிஸ்டை? ரைட்டு. கிரே டானும் பார்க்க முடியும். ஓகேவா? ஆமாம், அது பார்க்குறோம்ல. எது எது பார்க்க முடியும்? இது ரெண்டும் பார்க்க முடியும். ஓகேவா? அப்புறம் விண்ட் வைல்டு கால் அண்ட் த கிளியர் கால் மே நாட் பி டினைடு. எது? டைடு. ரன்னிங் டைடு என்னது? வைல்டு கால் அண்ட் கிளியர் கால். இது என்னது? ரன்னிங் டைடு. ரன்னிங் டைடுடைய சவுண்டு. கால் ஆஃப் த ரன்னிங் டைடு. அது என்னது? இரைச்சல். அலையுடைய ஓசை. அலையுடைய ஓசை. அடுத்து ஆஸ் ஃபார் எ விண்டி டே வித் ஒயிட் கிளவுட்ஸ் ஃப்ளையிங். பர் ஒயிட் கிளவுட்ஸ் பார்க்கலாம்ல, இது இமேஜ், விஷுவல் இமேஜ். என்னது? இமேஜ். இது என்னது? சீகல் கிரையிங் என்ன? சவுண்ட் இமேஜ். சீகல் கிரையிங் என்ன? சவுண்ட் இமேஜ்.
சீகல்னு போடணும். seagull. சீகல் பார்க்கல, ஆனால் அதனுடைய சத்தம் கேட்குது. சத்தம் கேக்குது. சரியா? இது மாதிரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்த்து எழுதணும். கண்டுபிடிச்சு. ஆமாம், பாரு, இது ஃப்ளஞ்ச் ஸ்ப்ரே அண்டு ப்ரௌன் ஸ்பியூம், இதெல்லாம் விசுவல் இமேஜ். ஸ்ப்ரே என்னது, தெளிக்குது தண்ணி, அது பார்க்கலாம். ப்ளோன் ஸ்பியூம்னா என்ன அர்த்தம், நுரை, நுரைய பார்க்க முடியுது. சரியா? இது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம பார்த்து எழுதணும், அவ்வளோதான். அது இங்கே இருக்கு, ஃப்ளங் ஸ்ப்ரே அண்டு ப்ளோன் ஸ்பியூம். ஓகேவா? ரைட். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி எழுதணும் இதில். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? நாளைக்கு உன்னுடைய டியூட்டி என்ன, இந்த சாங் ஒரு தடவை ஃபுல்லாக படிக்கணும். படிச்சுட்டு இங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரிப்பீட்டடாக எழுதி பார்க்கணும் 5 times. ஓகேவா? With this we finish this poem, Sea Fever. Very easy poem. It's my poem.